பாஸ் எங்க போயிட்டீங்க? வாங்க சீக்கிரம். பாஸ் என்ன? பாஸ் பாஸ் வாங்க. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்க. அதெல்லாம் பார்த்தேன். இருந்தாலும் இப்போ இல்லை கஸ்டமர்ஸ்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்ககிட்ட நான் வேற மாதிரி பேசணும், வேற பாசல் பேசி நீ கண்டிப்பாக கண்டிப்பாக சரி. யாரையும் பக்கத்தில் விடக்கூடாது. உங்களை டச் பண்ணி விட மாட்டேன்னா உங்களுக்கு பாதுகாப்பு பக்கபலமா இருப்ப. நீ கவலையப்படாது. யார் வந்திருக்கப்பா? யார் வந்திருக்கா? எனக்கு நிறைய பிஸியான ஷெட்யூல். அப்போ அது கவலைப்படாது. நீங்க பாருங்க, இந்த ஊரை நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஊருக்கு போகிறோம். ஓகேவா? இந்த ஊரை முடிச்சுட்டா? ஓகே. இந்த ஊரில் முக்கியமான ஆட்களுடைய நோட் பண்ணிட்டு ஓகே. சரி. இந்த லொக்கேஷன்ஸ் தான் இதுதான். இதுலேருந்து இப்படி நம்ம போகிறோம். ஓகே ஓகே ஓகே. ஓகே. உடனே வந்துட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். நீங்க தான் முதல்ல மிஸ் பண்ணுவேன். தள்ளி பாஸ் பக்கத்துல போக கூடாது. கொஞ்சம் தள்ளியே மெயின்டைன் பண்ணுங்க. உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். ஓகே. திறன் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க என்ன பொருள் கொடுத்தாலும் உங்களுக்கு நாங்க ரெண்டு மடங்கு தரோம். அப்படியா? எஸ். என்ன பொருள் கொடுத்தாலும் நாங்க ரெண்டு மடங்கு தரோம். நீங்க கரெக்டா 1ஆம் தேதி வந்தா போதும். ஓகே. மே 1ஆம் தேதி என்ன நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா என்ன பொருள் கொடுத்தீங்களோ 2 மடங்கு உங்களுக்கு நான் தருவேன். சரி கண்டிப்பா. இப்போ ஒரு 500 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 1000 rupees. ஒரு 5000 கொடுத்தா 10,000 rupees. 50,000 கொடுத்தா 1 lakh. 5 லட்சம் கொடுத்தா எனக்கு ரொம்ப கணக்கு தெரியாது. சொல்லிடுறேன். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சரி. இப்போ ஒரு 50 ரூபாய் கொடுக்குறேன். எவ்வளவு பேசுறாரு? இது அப்படியே நீங்க கொடுப்பீங்களா? கொடுத்து லட்சமாக்கி இதுக்கு தான் இவ்வளவுதான். நான் பேர் நோட் பண்ண. பேர சொல்லுங்க. எம் ராஜேந்திரன். கப்பு ராஜேந்திரன் போட்டு. ஓகே ஓகே. அது வாங்கி வெயிட். என்ன பாஸ் அப்படி ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்படி கூட வந்தாலும் நான் நினைச்சேன். நான் ரொம்ப நிறைய வர நினைச்சேன். ஓ சாய் அங்க யாரோ வர. நம்ம ஊர்ல ஏதோ 2 பேர் புதுசா இருக்காங்க. ஒரு வெள்ளையர் அவட பிடிக்காங்க. மேடம் சொல்லுங்க மேடம். இந்த புதுசா தெரியுது இது ஒரு நீங்க. நாங்க ஹலோ. ஓ யா. ரொம்ப இங்கிலீஷ்ல பேசுறாங்க. நாங்க எதனாலும் நீங்க எது கொடுத்தாலும் நாங்க ரெட்டிப்பா அதெல்லாம் கொடுக்க முடியும். ஓ சரி. வாங்க. கொஞ்சம் ரெட்டிப்பானா? தள்ளி மேடம் பாஸ் சொல்லுங்க. ஓ அட்டாச் பண்ணுங்க. சரி. நான் புதுசா நீங்க இருக்கீங்களே பிரதர் 2 பேரும். நாங்க 2 பேரும் பழசு தான் மேடம். சரி. எங்க ஊருக்கு நீங்க புதுசு. உங்க ஊருக்கு நாங்க புதுசு. இந்த சட்டிக்குளம் சார். செட்டிக்குளத்துக்கு நாங்க புதுசு. ஓகே. ஏன்னா இந்த ஊர் நாங்க டெவலப் பண்ண வந்திருக்கோம். டெவலப். சில வேர்ட்ஸ் எனக்கு டெவலப் ஆகல. ஓ சரி. டெவலப் பண்ண வந்திருக்கோம். நிறைய இடத்துக்கு போறாங்க. எங்க ஆயிரம் நீங்க பாத்துருப்பீங்க. 1 கொடுத்தா 2 கொடுத்தா 4 கொடுத்தா 8 கொடுத்தா 14 அப்படி போயிருக்கும். சரி நம்ம கொடுக்கலாமோ ஏமாந்துருவோமோ? சரி அப்படி இருக்கா? மேடம் நம்பிக்கை நாணயம் கை ராசி அப்படிங்கிற பேருக்கு நம்ம வந்து நான் ஆஸ்திரேலியாவில இருந்து அப்படியே கஜகஸ்தான் போயிட்டு அப்படியே டெல்லி போயிட்டு அப்படியே செட்டிக்குளம் வந்திருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னா உங்களை மாதிரி ஆட்களை டெவலப் பண்ணி விடுறது. நீங்க 1 கொடுத்தீங்கன்னா 2 கொடுத்தா 4 கொடுத்தா 8 மே 1ஆம் தேதி நீங்க உங்களை வெயிட் பண்ண மேடம். கையில இருக்கலாம் மேடம். இது இருக்குல்ல 1 இருக்கா? இந்த கையில 1 தேவைப்படுது பாத்தீங்களா?
நான் தம்பி வேணா அனுப்புறேன், எடுத்து கொடுத்து விடுங்க. சரி. No problem. இருக்கு முதல்ல. பாஸ் மேடம் இது தங்கமா கவரிங்க. தங்கம். இந்த ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணுதான் இருக்கு. ஆமா. ஓகே மைக்கி. நீங்க மே 1ஆம் தேதி மீட் பண்றோம். சரி. ரெண்டு கப்பா ரெண்டு. அங்க நீங்க அமர்த்திட மாட்டீங்களே? மேடம் இப்படி ஸ்மைல் பண்ணு. நம்பிக்கை நாணயம் கைராசி அதுக்கு பேரே நான் தான். அதில் நீங்க போயிட்டு தைரியமா வந்தேன். இல்ல அவன் பிறந்ததுல நான் மொழியே அப்படிதான் பேசுறேன். நானே பாஸ் உண்மையான சரி. போயிட்டோம். சரி. மே 1ஆம் தேதி உங்களோட மீட். அமர்த்திட மாட்டீங்களே? மேடம் நம்பிக்கை நாணயம் சரி. போ. சொல்லுங்க பாஸ். மொழியை ஒழுங்கா முடியா. மொழியே அப்படிதான் பாஸ். நெக்ஸ்ட் நேரா சார் சொல்லுங்க. சார் இந்த ஒரு பொருள் சார் ரெண்டு இங்கதான் கரெக்டா வந்துருக்கு. கரெக்ட் தான். எதை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் ரெண்டா எதை கொடுத்தாலும் அப்படியா? எதை கொடுக்கிறேன்? இங்க பாஸ் தான் இருக்காங்க. சொல்லு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி சொல்லுங்க சார் எதை கொடுத்தாலும் ரெண்டு சொல்லுவீங்களா? எஸ் பிரதர். மொபைல் கொடுத்தா ரெண்டு மொபைலா வருது. அப்படியா? எஸ் பிரதர். மோதிரத்தை கொடுத்தா அது ரெண்டு மோதிரமா கிடைக்கும். டீசல் கொடுத்தா கார்த்து குளோர். அதை விட தர மாட்டீங்களா? அதை வந்து துவைச்சு தான் பிரதர். தம்பி வச்சு துவைச்சு. அப்படியா? பாஸ். நாங்க சொல்றது திங்ஸ் பிரதர். இது ஒரு திங்ஸ் சார். பிரதர் நான் கோபப்பட மாட்டேன் பிரதர். பாஸ் கோவப்படுத்தாதீங்க. சரி. உனக்கு ரெண்டுக்கு 4 4க்கு 8 8க்கு 16 வேணும். அவ்வளவு. 16க்கு வேண்டாம். சார் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு செயின் இருக்கு. அந்த செயினை கொடுத்தா ரெண்டா கிடைக்குமா? அந்த சீனை நீங்க தாங்க சொல்லுங்க. மே 1ஆம் தேதி உங்களுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். ரெண்டு சேனா தந்தது. உங்களுக்கு ஒன்று ஒய்ஃப் ஒன்று போட்டு. அப்படியா? அப்புறம் ஒன்றும் தர கொடு. ரொம்ப நன்றி. ஒன்றுக்கு ரெண்டு. மே 1ஆம் தேதி நீங்க வர்றீங்க. நீங்க இல்ல. மே 1ஆம் தேதி இங்க வந்துட்டு தான் நீங்க கல்யாணத்துக்கே போறீங்க. சரி. முதல்ல கோல்டு முக்கியம். வந்து வாங்கிட்டு போறேன். இந்த கை போடு. நம்பிக்கை நாணயம் கைராசி கைராசியா? சரி. பாப்போம். தைரியமா சரி வந்து மே 1ஆம் தேதி பிரதர். சரி சார். நல்லா வந்துட்டு. இல்லை. எல்லாரும் கேட்டு. ஆ. அவட பேர் அடுத்து நெக்ஸ்ட். சச்சப்பா ஊர்ல மக்கள் தான் ஒரே பேச்சு. எப்படி மக்கள் இவ்வளவு ஆச்சா எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க? வாங்க. படிச்சு பார்த்தா யார் இதுல முக்கியமானவங்க? அது பாஸ். பாஸ் அவங்க. பாஸோட பிஏ. அது என்ன மக்கள் அப்படி சந்தோஷமா போறாங்களா? பெட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு போறாங்க. எதை கொடுத்தா ரெண்டா கொடுப்போம்ல நாங்க. இருக்கீங்க. அவர் பேசுவாரா? பேசுவாங்க. கொஞ்சம் பாஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுங்க. பக்கத்துல போக கூடாது. பாஸ் அந்த அளவுக்கு யார்கிட்டயும் ரொம்ப க்ளோஸா பேச. இல்ல நான் நினைச்சுக்கிட்டேன் அவர் சட்டை தோக்கா போட்டு வந்து உனக்கு அதை பாஸை பத்தி என்ன சொல்றீங்க? அம்மா. மூஞ்சி இவ்வளவு நல்லா இருக்கு. ஏன் டயலாக் இவ்வளவு ஒஸ்டா இருக்கு? அது பக்தனுடைய பேர்ல அப்படி புழுந்து போயிட்டேன். அதனால ஓடி வந்திருக்கேன். இருக்கட்டும் பிரதர். சரி உங்க பேர் என்ன பிரதர்? பாஸ்கர். பாஸ்னு நோட் பண்ணிக்கடா. பாஸ்கர் மிஸ்டர் பாஸ்கர் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க பாஸ்கர்? இல்ல ஒண்ணு கொடுத்தா ரெண்டு கிடைக்கும்.